இந்த மே மாதம் முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 92வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். 92 பகுதி பிளஸ்ஸிங் சீரியஸில், ஆசீர்வாத தொடரில் ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு பேசிகிட்டு இருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் மாற்றமும் இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, விட்டு போகாத ஆசீர்வாதம். A blessing that never leaves me. விட்டு போகாத ஆசீர்வாதம். சொல்லுங்க, விட்டு போகாத ஆசீர்வாதம். A blessing that never leaves me. போட்டுக்கலாம், வாசிக்கலாமா? சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Psalms chapter 23 verse 6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். A blessing that never leaves me. இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போகவே போகாது. இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு ஒருபோதும் நீங்கவே நீங்காது. அறிமுகத்தை பார்க்க போற இன்ட்ரோடக்ஷன். நாம் அனைவரும் ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம். ஆனால் சில ஆசீர்வாதங்கள் மங்கிவிடும். தற்காலிகமானவைகள் அல்லது நிபந்தனைக்குட்பட்டவைகளாக இருக்கிறது. சில ஆசீர்வாதம் தற்காலிகமாக இருக்கிறது. சில ஆசீர்வாதம் மங்கி போன ஆசீர்வாதமாக தெரிகிறது. சில ஆசீர்வாதம் கண்டிஷன் அப்ளை, நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒருபோதும் விலகாத ஒரு வகையான ஆசீர்வாதம் உள்ளது. சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டதல்ல, ஆனால் அவரது மாறாத தன்மையில் வேரூன்றிய ஒரு ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? வேரூன்றிய ஆசீர்வாதம். இது ஒரு தற்காலிக ஏற்பாடோ அல்லது பருவகால உதவியோ அல்ல. இட்ஸ் நாட் அ டெம்பரவரி ஆர் இட்ஸ் அ சீசன் பிளஸ்ஸிங் கிடையாது. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இது தற்காலிகமாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருகிற ஆசீர்வாதம் இது அல்ல. இது நிலைத்திருக்கும் ஒரு ஆசீர்வாதம். இந்த 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 இது இது இந்த இது உங்களை பின்தொடர்கிற ஆசீர்வாதம். இது நம்மை பின்தொடர்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்மை பின்தொடரும். ரைட். இந்த ஆசீர்வாதம் நம்மை மூடுகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் நம்மை தாங்குகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். புரியுதா நமக்கு என்னன்னு? அதாவது என்னன்னா, விட்டு போகாத ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது ஒருபோதும் விட்டு போகிறதல்ல. விட்டு போகாத ஆசீர்வாதம் நம்மை எப்பொழுதும் பின்தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்மை மூடிக்கொள்கிற கவரிங். சொல்லுங்க, கவரிங். இட் கவர்ஸ் மீ. சொல்லுங்க, இட் கவர்ஸ் மீ. இது என்னை மூடிக்கொள்ளுகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது என்னை எப்பொழுதும் தாங்குகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனத்தை திரும்பியுமாக பார்க்கும் பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சில ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போயிடும். சில ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போகவே போகாது. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதம் விட்டு போகாத ஆசீர்வாதமாய் நம்மோடு கூட எப்பவுமே இருக்கும். அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நியமித்து வைத்தபடினால அது நம்மை விட்டு, ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், இந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்குமோ, இந்த ஆசீர்வாதம் எப்பயும் நமக்கு நிற்கும், நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் நினைக்கிறது அல்ல. ஈசாக்கு
தன்னுடைய தகப்பனுடைய துறவை தோண்டுவதற்காக போய் தோண்டினாலும் அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருச்சு. ரெண்டாவது துறவை தோண்டும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருச்சு. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து வைத்து விட்டார். அடுத்த நிலையில் இருக்கிறது தான் இவனை விட்டு போகாத ஆசீர்வாதம் சொல்லி. ஆபிரகாம் லோத் இருக்கிறார்கள். லோத்து தனியா பிரிஞ்சு போகும் பொழுது அநேகர் வந்து சூறையாடிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாம் அதை போய் பின்தொடர்ந்து அதையெல்லாம் பிடிச்சி திரும்பி கொண்டு வந்துட்டான். இது என்னை விட்டு போகாத ஆசீர்வாதம், இது என்னை விட்டு நீங்காத ஆசீர்வாதம். பேதுரு ரா முழுவதும் வலையை போட்டான். ஆனால் வலையில் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆனால் தேவனுடைய விட்டு போகாத ஆசீர்வாதம் அந்த கடலில் தான் இருந்துச்சு. தேவனுடைய விட்டு போகாத மீன்கள் அந்த கடல்ல தான் இருந்துச்சு. அது எங்கேயும் தப்பிச்செல்லாம் போகல. அதை கர்த்தர் அங்கே தான் வச்சிருந்தாரு. அதை மீண்டும் எடுக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். 2 சகோதரிகள் இருந்தார்கள், மரியாள் மார்த்தாள். அவருடைய சகோதரன் மரித்து போய்விட்டான். அவர்கள் இருவரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். விட்டு போய்விட்டது, விட்டு போய்விட்டது. நல்லா கவனிங்க, ஜீவன் கூட ஆண்டவர் நியமித்தாதான் போகும், இல்லைன்னா விட்டு போகாது. மரித்து போய்விட்டான் என்று அந்த ஊரே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர், லாசரு வெளியில வாப்பா, நீ எங்களை விட்டு போக கூடாது, வா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசேப்பை நீங்கள் கவனித்து பாருங்கள். யோசேப்பை விட்டு ஆசீர்வாதம் விலகவில்லை. நன்றாக கவனித்து பாருங்கள். யோசேப்பை விட்டு ஆசீர்வாதம் விலகவில்லை. யோசேப்பை விட்டு ஆண்டவரும் விலகவில்லை. யோசேப்பும் ஆண்டவர் விட்டு விலகவில்லை. இது இரண்டும் எது? யோசேப்பும் ஆண்டவரும் ஒருபோதும் விட்டு விலகவே இல்லை. விலகினது எது? குடும்பம். விலகினது எது? அண்ணன்மார்கள். விலகினது எது? எல்லா சூழ்நிலையிலும் விலகிச்சு. ஆனால் ஆனால் திரும்பியும் ஆண்டவர் அந்த குடும்பத்தை கொண்டு வந்து யோசேப் முன்னாடி நிறுத்தினார். ஆனா குடும்பத்துக்கு யோசேப்பை தரல, ஆனா யோசேப்புக்கு குடும்பத்தை தெரியுது. விட்டு போகாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த கால வேளை ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறது தான், இந்த விட்டு போகாத ஆசீர்வாதம் இது எப்பவும் நம்மோடு நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, இது எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். என்ன சூழ்நிலை வந்தாலும் அது நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நிலைத்திருக்கிற, என்ன சூழ்நிலை வந்தாலும் இது பின்தொடர்கிற ஆசீர்வாதம். எந்த சூழ்நிலை வந்தாலும் பின்தொடர்கிற ஆசீர்வாதம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நாம் நம்மை ஒப்பு கொடுக்காமல் எதையும் அனுபவிக்க முடியாது. எப்படி? நம்மை நாமே அர்ப்பணிக்காமல் தேவ சமூகத்தில் எந்த ஆசீர்வாதமும் நம்மை பின்தொடர்ந்து. நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது தான் இதை டைப் பண்ணேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னது தான் டைப் பண்ணேன். நானா எதையும் டைப் பண்ணல. இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசின பொழுது இதை டைப் பண்ணேன். இது ஆண்டவர் சொன்னார், விட்டு போகாத ஆசீர்வாதம், இது நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். நான் அப்படியே தமிழில் டைப் பண்ணேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்படியே டைப் பண்ணேன். அடுத்தது அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், விட்டு போகாத ஆசீர்வாதம் அது எப்பொழுதும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், பின்தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதம். நான் அப்படியே டைப் பண்ணேன், பின்தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதம். அடுத்து ஆண்டவர் சொன்னார், விட்டு போகாத ஆசீர்வாதம் இது நம்மை கவரிங். சொல்லுங்க, கவரிங். இது நம்மை எப்பொழுதும் மூடிக்கொண்டே தான் இருக்குமே தவிர அது நம்மை விட்டு விலகாது. நம்மை விட்டு விலகாது, நம்மை விட்டு விலகாது, ஒருபோது விலகாது. தேவன் விரும்புகிறது என்னை விட்டு போகாமல். அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் ஜனமும் நான் உங்கள் தேவனுமாய் இருப்பேன். இதுதான் விட்டு போகாமல் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு ஒருபோதும் விட்டு போகாத அநேக ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனம்தான் ஆண்டவர் விட்டு நிறைய நேரம் விலகி போச்சு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருடைய இருதயத்தில் இருக்கிற சில ஆவிகள் விட்டு கொடுக்காத ஆவிகளாக இருக்கிறபடினால, சில விட்டு கொடுக்காத சூழ்நிலை இருக்கிறபடினால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு விட்டு கொடுக்காம அப்படியே ஸ்டாக் ஆகி நிற்கிது. நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? இருதயத்தில் சில கடினமான காரியத்தை நாம் வைத்து கொண்டிருக்கிறபடினால, நம்முடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறபடினால ஆண்டவர் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சாலும் என் நிமித்தமாக அவைகளை நான் என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன். அவைகளை நான் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபை எப்படி? என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவர் சொல்றார், நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்துட்டே இருக்குப்பா. நன்மையும் கிருபையும் உன்னை விட்டு போகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23 27 வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23 27 வசனங்கள். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நல்ல கவனிங்க, விட்டு போகாததை நீ அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். என்னன்னா, உன்னை எப்பொழுதும் ஆண்டவர் காப்பாரியா? ஆமென். புரியுதா உங்களுக்கு? நமக்கு நீ சொல்ல வேண்டிய என்னன்னா, அந்த பாதுகாப்பு உன்னை விட்டு விலகாது. எப்பவும் அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதம், பாதுகாப்பின் கரம் உன்னோடு விட்டு விலகாமல் இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்மேல் கிருபையாய் இருப்பேன், நான் உன்னை விலகவே போவதில்லை. இந்த காரியம் விட்டு போவது இல்லை. இந்த கிருபை என்னை தாங்கிறபடினால தான், விட்டு போகாமல் இருக்கிறபடினால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேன். ஆமென். இந்த கிருபை மட்டும் என்னை விட்டு விலகிருச்சுன்னா, ஆண்டவருடைய கிருபை மட்டும் விலகிருச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதுவும் ஒரு விட்டு போகாத ஆசீர்வாதம். இன்றைக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்றைக்கு நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று சொல்லி இன்னைக்கு காலையில இருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய விட்டு போகாத அந்த கிருபை. அடுத்த வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். நல்லா கவனிங்க, சிலரெல்லாம் சமாதானத்தை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. சில சமாதானம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு, விட்டு போகாமல். ஆனா இல்ல, முடியாது, நான் என் சமாதானத்தை கெடுத்துக்குவேன் அப்படின்னு சிலர்லாம் அப்படி ஒரு வைராக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள். அப்புறமே சொல்றது, ஒன்னாலதான் போச்சுன்னு சொல்றது. போனதுக்கு காரணம் யாரு? விட்டு போகாம நீ பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கணும். சொல்லுங்க. ஆமா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனம் சொல்லுது இல்லையா? நீங்க சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இல்லை, நான் சமாதானம் பண்ணணும். அப்ப ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சொல்லுங்க, உனக்கு சமாதானம் கட்டளையிடும். அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம், விட்டு போகாத ஒரு சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சத்தமா வந்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை வருது பார்த்தீங்களா? சமாதானத்தை கெடுக்கிறவர்களா இருந்தாலும் சரி, நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஆமென். நம்ம எப்பயுமே எதிரும் புதிருமா வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கர்த்தர் உண்மையில் பிரசன்னமாகி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். எங்கே சமாதானம் கட்டளையிடுறது? சமாதானத்தை அவர் எனக்கு கட்டளையிட்டாலும் நான் சமாதானம் பண்ணாமல் இருந்தேன்னா அந்த கர்த்தர் என்மேல் பிரசன்னமாகிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அடுத்த வசனம் வாசிங்க. இவ்விதமா அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். நல்லா கவனிச்சிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல சொல்லும் பொழுது,
சொல்ல கடவர்கள். சொல்லுங்க, சொல்ல அப்ப கடவர்கள். நான் சொல்லணும், ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்னை விட்டு போகாமல் இருக்குன்னு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே சொல்லுகிறது போல என் ஜனத்தின் மேலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தேவையானதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகாத, விட்டுட்டு போகாதன்னு உட்கார்ந்து இருக்கிறது விட்டு போகிறத ஆசீர்வாதம் அல்ல. எனக்கு விருப்பமானதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு எனக்கு விருப்பமானவர்களை பிடித்து வைத்துக்கொண்டு விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுகிறது தேவன் எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதுதான். ஆபிரகாம் லோத்தோடு இருக்கும் பொழுது, லோத்து ஆபிரகாமோடு இருக்கும் பொழுது நல்ல ஆசீர்வாதம் இருந்துச்சு, நிறைவா ஆசீர்வாதம் இருந்துச்சு. வம்புக்காக வம்பிழுத்து போனான். ஆனால் எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. அப்பையும் அவன் போய் திரும்பியும் கூட்டிட்டு வந்து வைக்கிறான். விட்டுட்டு போயிடாத, ஆசீர்வாதத்தை விட்டுறாத, ஆசீர்வாதத்தை இழந்துடாத, புத்திமானாய் நடந்துகொள், அறிவோடு நடந்துகோ. ஏற்கனவே சூறையாடிட்டு போயிட்டான், இனிமேல் சூறையாட விட்டுறாத அப்படின்னு கூட்டிட்டு வந்து திரும்பி லோத்து அடங்க மாட்டான். அவருடைய மனைவி அடங்கவில்லை, உப்பு தூணாக போய்விட்டான். நல்லா கவனிங்க, தேவன் நியமித்து வைத்திருக்கிறவைகளை அதன்படியாக செயல்படும் பொழுதுதான் சில ஆசீர்வாதம் நம்மோட நிற்கும். நம்ம வம்பு பண்ணோம்னா இருக்கிறதும் உள்ளதும் போச்சுடா, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும் பிடிக்கிட்டு போயிடும். இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாக சொல்றார், விட்டு போகாத ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் தேவனை சார்ந்து, தேவனோடு இருந்து, தேவன் எனக்கு எதை நியமித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தில், தேவ திட்டத்தின்படி, தேவ தீர்மானத்தின்படி நான் ஓடுகிறேன் பாருங்க, அதுதான் சொல்லுங்க, விட்டு போகாத ஆசீர்வாதம். விட்டு போகாத ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இப்படியாக இஸ்ரவேல் புத்திரரோடு மேல நீ இதை கூறு, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நிறைய சொன்னார் அந்த வார்த்தையெல்லாம். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் மேல சொல்லு, அவர்கள் இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல வந்து பலிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ஆசாரிய ஆசீர்வாதம் கடவுளின் நீட்டித்த தயவையும் சமாதானத்தையும் பற்றி பேசுகிறது. அவருடைய மக்களுடன் இருக்கும் அவருடைய பிரசன்னம். எப்பயுமே தேவ பிரசன்னம் நம்மளை நடத்தணும், பேய் பிரசன்னம் நடத்தக்கூடாது. எப்படி? ஆமா, தேவ பிரசன்னம் இல்லாமல் பேய்களுக்கு இடம் கூடாதீர்கள். அநேகருக்கு நம் பேய்களுக்கு இடம் கொடுக்கறது தான் நம்ம தயாராக இருக்கிறோம், தவிர தேவனுக்கு இடம் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அநேகருடைய இருதயம் பிசாசினால் வஞ்சிக்கப்படுகிறது. அப்பப்போ பேயா மாறிடுறான். நல்லா தான் இருக்கிறான், நம்ம கூட தான் இருக்கிறான், நம்ம கூட தான் சாப்பிட்றான், நம்ம கூட தான் தூங்குறான், இப்படி வச்சுக்கோங்களேன். எப்படி? ஆனால் திடீர்னு காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள நல்ல ஆவி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய மக்களுடன் இருக்கும் அவருடைய என்னது சொல்லுங்க, பிரசன்னம். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், the spirits சரியில்லைன்னு வையேன். சொல்லுங்க, ஆமா, ஸ்பிரிட் என்னது? ஆமா, ஆவி. ஆவி சரியில்லைன்னா எதுவுமே உருப்படாது. சொல்லுங்க, ஆமா. கணவன் மனைவிக்குள்ள கணவனுடைய ஆவியும் மனைவியுடைய ஆவியும் ஒத்து போனாதான் குடும்பம் நடத்த முடியும். கணவனுடைய ஆவி பேயாவும் மனைவியுடைய ஆவி பேயாவும் இருந்துச்சுன்னா ரெண்டு ஆவி ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு நடக்கும். இப்ப பேரண்ட்ஸோடைய ஆவி சரியா இருந்து பிள்ளைகளுடைய ஆவி சரியா இல்லைன்னா அதுவும் பிரச்சனை. பிள்ளைகளுடைய ஆவி சரியா இருந்து பெற்றோருடைய ஆவி சரியில்லைன்னா அதுவும் பிரச்சனை. நம்முடைய குடும்பத்தின் ஆவி சரியா இருந்து நம்ம சுத்தி இருக்கிற சொந்தக்கார ஆவி சரியில்லைன்னா அதுவும் பிரச்சனை.
நம்ம ஆவி நல்லா இருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற விசுவாசி ஆவி சரியில்லைன்னா அதுவும் பிரச்சனை. நம்ம பக்கத்தில் இருக்கிற விசுவாசியோட ஆவி சரியிருந்து நம்ம ஆவி சரியில்லைன்னா அதுவும் பிரச்சனை. நம்ம ஆவி சரியில்லாதனால சர்ச்சு உருப்பட மாட்டேங்குது. நம்ம ஆவி சரியில்லாதனால பாஸ்டர் ஊழியத்துக்கும் போக முடியாமல் போகுது. பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? இந்த பிரசன்னம் இருக்குல்ல, பிரசன்னம். இந்த பிரசன்னம் சரியாக இல்லாதபடியினால எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன எல்லாத்துக்குமே? அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை விட்டுட்டீங்க. பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் இல்லாதபடியினால, சரியா இல்லாதபடியினால எல்லாமே பிரச்சனையாயிருது. நல்லா கவனிங்க. ஸ்பிரிட்ஸ் சரியில்லைன்னு வைங்களேன், ஆவி சரியில்லைன்னா எல்லாமே கெட்டுரும். ஒரு செத்த ஈ முழு பரிமள தைலத்தையும் கெடுத்து போட்டது போல ஒரே ஒரு செத்த ஈ டோட்டலி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுது. நல்லா கவனிங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிலருடைய இருதயம் இது விட்டு போயிருமோ, அது விட்டு போயிருமோ, இதை விட்டு நம்ம ஓடிடலாமா? நல்லா கவனிங்க. நம்ம எங்க ஓடினாலும் ஆண்டவர் விட்டு போகாதுன்னு வச்சிருந்தாருன்னா எங்க ஓடினாலும் தப்பிக்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் எல்லாரையும் அந்த தேசத்திற்கு அனைவரையும் கொலை செய்து கொண்டிருக்கிறாள் ஒருத்தி. அதை கேட்டு பயந்து ஓடி போகிறார். ஏன்னா அடுத்தது கத்தி என் கழுத்தில் வரப்போகுது, தப்பிச்சா போகுதுன்னு ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அங்கே வந்து பேசுகிறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. சரி, பயப்படாத, எந்திரி, நீ ஓடு, போய் வேலையை செய். ஆண்டவர் பாருங்க அனுப்புறார். பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாலும் தேவன் தேடி வந்து, நான் வரேன்டா, இங்கே தான் இருக்கிறேன், நீ வேணா ஓடி போகலாம், ஆனால் உன்னை விட்டு விலகாத, அதான் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப நம்முடைய ஆவி சில நேரங்களிலே மாற்றப்பட்டதா இருந்தாலும் தேவனுடைய ஆவி நம்ம மேல எப்பொழுதும் சரியாதான் இருக்கு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது என்ன வருமா? இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். புரியுதா உங்களுக்கு? என்னன்னு உன் மேல வந்து அது அடிக்கும். அப்படி சொல்லுங்க, உண்மையில வந்து அடிக்கும். அதான் அர்த்தம். நான் அதை தேடி போகல, அது என்ன வந்து அடிக்குது. சொல்லுங்க, நான் அதை தேடி போய் விழல, அது என்னை தேடி வந்து என்னை அடிக்கிறது. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். அப்ப நான் இல்ல, என்னை விட்டு போகாமல் வந்து என்னை அடிக்கிற, என்னை தாக்குகிற, என்னை நோக்கி வருகிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்கே சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா, தேவனின் ஆசீர்வாதங்கள் வெறுமனே வழங்கப்படுவதில்லை. தேவ ஆசீர்வாதம் வெறுமனே வழங்கப்படுவதில்லை. அவையுடன் அவைகள் எதிர்த்து வருது தெரியுமா? கீழ்ப்படிதலுடன் நாம் இருக்கும் பொழுது அது நீடித்த இருப்பை என்னது? நீடித்து இருக்கிறத கொடுக்கிற ஆசீர்வாதமா இருக்கும். இப்பொழுது சொல்லப்படுகிறதெல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று சொன்னால், அது என்னை தேடி வந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, விட்டு போகாமல். இது நீடித்ததா இருக்கிறது. அவைகள் என்னை விட்டு போகிறதில்லை, அவைகள் இருக்கிறதுனால எப்பவுமே இருப்பில் இருக்குதா? இருக்குது. சொல்லுவாங்க என்னது? சட்டியில் இருந்தாதான். ஆமா, அந்த மாதிரி எப்பவுமே இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஒருத்தர் சொன்னார், சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும். அவர்தான் சொல்றார், அகப்பையில் இருந்தாலும் வருங்கிறார்.
என்னன்னா கரண்டியில் ஒட்டி இருக்கும்ல அதையும் போடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். என்னது, கரண்டியில் இருக்கிறதுனாச்சும் கொஞ்ச நாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. நல்லா கவனிங்க, என்மேல் வந்து அடிக்கிற ஆசீர்வாதம், என்மேல் வந்து பழிக்கிற ஆசீர்வாதம். சொல்லுவீங்களா? என்மேல் வந்து அடிக்கும் ஆசீர்வாதம், ஆமா. என்மேல் வந்து பழிக்கும். இது என்னை விட்டு விலகாமல் என்னை வந்து அடிச்சு ஒட்டிக்கிற ஆசீர்வாதம். என்னை விட்டு விலகாமல் அடிச்சு ஒடுக்கிற ஆசீர்வாதம். அது என்னை விட்டு விலகி போகிற ஆசீர்வாதம் இல்ல, விலகாத ஆசீர்வாதம். அது என்னை விட்டு விலகி போகாத ஆசீர்வாதம். சிலதெல்லாம் பாருங்களேன், நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், ஆனா அது வந்து வரும், நம்மளே ஒட்டிக்கிறோம். புரியுதா நான் என்ன சொல்றதுன்னு? நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம், ஆனா ஈசாக்கு புறதேசத்தில் விதை விதைக்கிறான். அவனுக்கு புறதேசத்தினுடைய லேண்டு, அங்க இருக்க கல்டிவேஷன், அங்க இருக்க சாயல், அங்க இருக்கிற நீர் தண்ணியினுடைய எப்படி இருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் அங்கே அவன் விதை விதைத்தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவனுக்கு கர்த்தர் அங்கே 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஆமென். அந்த தேசத்தில் கவனிச்சிங்களா? என்னுடைய இடத்துல எனக்கு தெரியும் நல்லாவே, இங்கே விதை விதைச்சா எப்படி விளையும் என்று தெரியும். இங்கே தண்ணி எப்படிப்பட்ட தண்ணின்னு எனக்கு தெரியும், இங்கே எப்படிப்பட்ட சாயில்னு எனக்கு தெரியும். ஆனா புற தேசத்தில் எனக்கு எப்படிப்பட்ட சாயில்னு தெரியாது. அங்க இருக்கிற தண்ணி தெரியல, அங்க இருக்கிற சூழ்நிலைகள் தெரியல, அங்க இருக்கிற இலைகள் தெரியல. ஆனா கர்த்தர் எதை நடத்துகிறார்? சூழ்நிலைகளுக்கு ஆசீர்வாதத்தை அங்கே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். அவன் இதுதான் அவனுக்கு எங்கே விட்டு போகாத ஆசீர்வாதம், என்னை விட்டு போகாத ஆசீர்வாதம். நான் எங்கே போனாலும், நான் எங்கே இருந்தாலும் கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னை விட்டு விலகவே விலகாது. கர்த்தர் என் மேல் வைத்திருக்க அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும், அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது விளைச்சலை கொடுக்குமா கொடுக்காதான்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஆசீர்வாதம் இருக்குமா இல்லையா தெரியாது, ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அதுதான் என்னை விட்டு போகாத ஆசீர்வாதம். அங்க வசனம் தான் சொல்லுது, என்னது, அவைகளெல்லாம் உங்கள் மேல வந்து பலிக்கும். சொல்லுங்க, பலிக்கும், அடிக்கும். நம்பர் 3, 3வது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. எவ்வளவு அழகான வார்த்தை. நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். அடுத்தது, உன்னை நானு கைவிடவே மாட்டேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சொல்லி இருக்கிறாரே. சொல்லுங்க, சொல்லி இருக்கிறாரே. சொல்லி இருக்கிறாரே. மனிதர்கள் என்னை விட்டு விலகலாம், மனிதர் என்னை விட்டு விலகலாம், சூழ்நிலை என்னை விட்டு விலகலாம், சூழ்நிலை என்னை விட்டு விலகலாம், எல்லாமே எனக்கு சாதகமாய் இல்லாமல் பாதகமாய் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவும் இல்லை. ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே. நான் வழி மாறும் போது என்னால் முடியாத போது, புரியுதா உங்களுக்கு? நான் வழி மாறி போனாலும் அங்கே வருகிறார். நான் பாதை மாறி போனாலும் ஒழுங்கா ட்ராக்ல வந்துருவா, விட்டு போகாத வந்துரு. சொல்லுங்க, விட்டு போகாத வா, விட்டு போகாத. அதனால ஆண்டவர் நம்மோட பேசினா 1ஆம் தேதி, விடாமுயற்சி, பெர்சிவரன்ஸ், விட்டு கொடுத்துறாத, போராடி கொண்டே இரு, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ ஓடிக்கொண்டே இரு, உனக்கான ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வாசிக்கலாம். 4வது ஏசாயா 51:11 வாசிக்கலாமா?
வாசிங்களேன். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது விட்டு போகாத ஆசீர்வாதத்தில். ஆண்டவர் சொல்றாரு, மீட்கப்பட்டவர்களே ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வாருங்கள். உங்களை விட்டு போகாத ஆசீர்வாதம் உங்களை விட்டு போல, நீங்க திரும்பியும் சீயோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றது. அப்ப திரும்ப வாங்க. அடுத்த லைன் அழகா போடு, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்கிட்ட ஓடி போகும். எல்லா கவலைகள் எல்லாம் ஓடி போயிடும். தேவையில்லாத ஆண்டவர் தூக்கிடுவாரு, தேவையானதை வச்சிருவாரு. ஆண்டவர் செய்கிற வேலையே அதுதான். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடணும். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே விட்டு கொடுக்கணும். நம்மை நாமே சரண்டர் பண்ணணும். நம்ம சரண்டர் பண்ணாம நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த நன்மையும் கிடைக்கவே கிடைக்காது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளும் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவரிடத்தில் அங்கிருந்து வருகிறது அதே மாதிரி வந்து சேரணும்னா எங்கிட்டையும் அதே மாதிரி இருந்தாதான் கரெக்டாக சேரும், இல்லைன்னா சேராது. அப்ப நித்தியமும் மகிழ்ச்சியும் அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சொல்லுங்க, தலை மேல அதான் இந்த வார்த்தைக்கு பார்க்கும் பொழுது நித்திய மகிழ்ச்சி, மங்காத ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய நீடித்த தயவை குறிக்கிறது. ஆண்டுடைய நீடித்த தயவை குறிக்கிறது. மங்கை போகிறதுல மங்காத, எப்பொழுதும் நிலைத்திருக்கிற, நித்தியமும் மகிழ்ச்சி என் தலை மேல இருக்குது. எது ஓடி போகுது? சஞ்சலமும் தவிப்பும். தேவையில்லாதெல்லாம் ஆண்டவர் தூக்கிடுவாரு, தேவையானதை மட்டும் ஆண்டவர் வச்சிருவாரு. அதுதான் என்னை விட்டு போகாத ஆசீர்வாதம். என் தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம், என் குடும்பத்தின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம், என் ஊழியத்தின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, என் குடும்பத்தின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம், ஊழியத்தின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம். ஆமென். அடுத்தது சங்கீதம் 112 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 112 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிச்சீங்களா? அவனுடைய சந்ததி பூமியில எப்பயும் நிற்கும், இருக்காம போகாது. அப்படின்னு அர்த்தம், விலகவே விலகாது, எப்பயும் இருக்கும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் விரும்புகிறதே செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் விரும்புகிறதே இந்த சந்ததி பூமியில பலத்திருக்கணும்னு சொல்லி. நம்மளோடு முடிகிறதல்ல. தேவன் விரும்புகிறது அடுத்த தலைமுறைக்கு போகணும். தேவன் விரும்புகிறது அடுத்த தலைமுறைக்கு போகணும். தேவன் விரும்புகிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகணும். புரியுதா? நாம் நம்முடைய தலைமுறையோடு நிறுத்திவிடக்கூடாது. நிறைய நேரம் நம்ம தலையோடையே நிறுத்திடுறோம், அடுத்த தலைக்கு போகிறது இல்லை, போகவும் விரும்புறது இல்லை. இது விட்டு போகாத ஆசீர்வாதம் இல்லை, இங்கேயே வெட்டுறது. அடுத்த ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறைக்கு தொடரணும்னா அதுதான் விட்டு போகாத ஆசீர்வாதம். அது அடுத்த தலைமுறைக்கு போகணும், விட்டு போகாத ஆசீர்வாதம். ஆனால் சில நேரங்களில் நான் இதை செய்யாமல் விட்டு விடுகிறபடினால் இந்த ஆசீர்வாதம் என் தலையோட முடிஞ்சிருது. அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தையை கவனிங்க. இந்த ஆசீர்வாதம்
தலைமுறை தலைமுறையாக நீடித்துள்ளது. இது ஒருபோதும் மங்காத என்ற மரபை குறிக்கிறது. இது மங்கி போகிறது இல்லையா, இது தலைமுறை தலைமுறைக்கு வேணும். இந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் விட்டு போய் இதோட விட்டு போகிறது இல்லை, மீண்டும் மீண்டும் மரபை. அதுக்கு நம்ம சரியா இருந்தாதான் அடுத்த தலைமுறையை தேவனுக்குள்ள கொண்டு வர முடியும். நம்ம சரியில்லாம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்து நிறைய நேரம் இப்போ பார்க்கும் பொழுது மங்கிட்டு இருக்குது. அடுத்த தலைமுறையெல்லாம் ரொம்ப மங்கி 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 பயங்கரமாக மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. நமக்கு அடுத்த தலைமுறை நம்மை மாதிரி இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம மாதிரி தேவனை தேடுறதா அடுத்த தலைமுறை? நம்மளே தேடுறத குறைச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் எங்க அடுத்த தலைமுறை தேவனை தேட போகுது? நம்மளே முன்மாதிரியா இல்லை, நம்மளே பின்மாதிரியா இருக்கிறோம். அப்போ அது பின்மாதிரி இல்லை, சைடு மாதிரியா இருக்கும். அப்புறம் எப்படி அடுத்த தலைமுறை தேவனுக்குள்ளாக வளரும்? நிறைய நேரம் நாம் செய்கிற நிறைய விஷயத்தினால தான் அடுத்தடுத்த தலைமுறை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நாம் சரியாக இல்லாதனால தான், நம்ம நிறைய விஷயத்தை விட்டு கொடுக்கறதுனால. சொல்லுங்க, ஆமாம், தேவனுடைய விஷயத்தில் நிறைய விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கறதுனால அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக ஆசீர்வாதமாக நம்மளே இல்லாதனால அடுத்த தலைமுறை ஆசீர்வாதம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. தேவ ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். தேவனை தேடுகிற அந்த தேடல் விட்டு போகாமல் இருக்கணும். அதனால தான் பவுல் அழகா சொல்றார். என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அங்க அந்த வார்த்தை வந்துருச்சு, விட்டு விடாதிருங்கள். டோன்ட் லீவ். புரியுதா? ஆனால் அநேக நேரம் நம்ம லீவ் போட்டுறோம். ஏன் லீவு போட்டோம்னு சொல்றதும் இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் மொத்தமாக லீவு போட்டுருவார். எப்படி? ஆமாம், நான் ரோட்டில் படுத்து கிடப்பேன், ஆண்டவர் மொத்தமாக லீவு விட்டுருவார். எனக்கு ஆண்டவர் என்னை காப்பாற்றுங்க, உனக்கு இன்னைக்கு லீவு, எனக்கு லீவு, நான் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல போகிறார் ஒரு நாள். அன்னைக்கு மொத்தமாக ஆமாம் மெடிக்கல் லீவ், எம்எல்ல போயிட்டார் ஆண்டவர்னு சொல்ல வேண்டியதான். நான் மெடிக்கலில் இருப்பேன், அவர் எம்எல்ல போயிடுவார். நிறைய நேரம் தேவனை சார்ந்தில்லாமல் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்தை விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டு எல்லாமே நம்ம தலையில தான் செய்கிறோம். எதையுமே வேதத்துக்கு புறம்பாக தான் செய்கிறது. வாழ்றதெல்லாம் விட்டு கொடுத்து வாழ முடியாது. சரி, ஆண்டரை விட்டு கொடுக்காம இரு, ஆண்டரை விட்டு கொடுத்துருவேன். சர்ச்சுக்கு ஒழுங்காவா, வர முடியாது. சரி, பைபிள்னாச்சும் வாசிக்கவா, வர மாட்டேன். ஜெபத்துக்கு வர முடியாது. ஏன்டா வரல, சொல்ல முடியாது. ஆனால் பாஸ்டர் மட்டும் எல்லாம் சொல்லணும்பா. பாஸ்டர் மட்டும் நேர் கோட்டில் போகணும். இவன் வளைஞ்சு போவான், இவன் குறுக்கு சந்திலாம் போவான். ஆனால் இவன் குறுக்கு சந்தில் போகிறதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், கேட்கவும் கூடாது. கேட்டா குத்தம்பா. நம்ம குறுக்கு சந்தில் போகக்கூடாதுமா. எப்படி இருக்குது? நம்ம நிறைய நேரம் நம்மளை விட்டுறோம். ஆனால் தேவன் நம்மளை விடுறதில்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம இழுத்துக்கொண்டே தான் இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த வாரத்தில் எத்தனை நாள் தேவனை விட்டு விலகி போனீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வாரத்தில், முடிந்த வாரம், இந்த வாரம் திங்கள், போன ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை நாள் தேவனோடு இருந்தோம்? எவ்வளவு நேரங்கள் தேவனோடு செலவிட்டோம்?
எவ்வளவு மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் இருந்தோம், தேவனும் நானும் அப்படிங்கிற உறவில் இருந்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு மணி நேரங்கள் விட்டு கொடுக்காமல் நானும் ஆண்டவரும் பேசிக்கொண்டிருந்தேனேப்பா அப்படின்னு எவ்வளவு நேரம் சொல்ல முடியும்? நான் உட்கார்ந்துருந்தேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அவரும் நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அவர் என்னை விட்டு போகல, நான் என்னை விட்டு கொடுக்கல, அவரோடு இருந்தேன் அப்படின்னு எவ்வளவு நேரம் சொல்ல முடியும்? நான் வேதத்தை எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்தேன், ஆண்டவரோடு பேசினார். மக்களே, காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் சமீபமாக இருக்கிறது. பொல்லாத நாட்களாக இருக்கிறது. இன்னும் தாமதித்து கொண்டிருந்தால் நம்முடைய நிலைகள் மிகவும் மோசமான நிலையாய் போய்விடும். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகல. நம்பர் 6, எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். நல்லா கவனிச்சிங்களா? ஆண்டவரோட இருக்கிறவன் என்ன நடந்தாலும் விட்டு விலகவே விலகாது. ஆசீர்வாதம் தெளிவா போட்டிருக்கு. உஷ்ணம் வந்தாலும் அவன் அப்படிதான் இருப்பான், கனி கொடுப்பான். மலைத்தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுப்பான், தப்பாமல். ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவரோடு இருக்கிறவன். அவனுக்கு ஆண்டவர் அவனை தப்ப விடவே இல்லை. ஆண்டவர் அவனுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் 7 என்னது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான், அவன்தான் பாக்கியவதி. அவர்கள்தான் ஒருபோதும் அவர்களுக்கு உண்டான தேவைகளை ஆண்டவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன நிலையா இருந்தாலும் சரி, மணல் தாழ்ச்சியான வருஷமா இருந்தாலும் சரி, அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இல்லப்பா விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன நிலை வந்தாலும் சரி நம்மளைய நடத்திட்டே தான் இருக்காரு. எங்கேயாவது நம்மளை கைவிடுறாரா? இல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் அவர் கைவிடவே இல்லை. பாருங்களேன், கடினமான காலங்களிலும் கூட பலன் இல்லை என்ற நிலையிலும் கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதியின் நீடித்த. சில நேரங்களில் போராட்டமா இருக்கு, ஆனாலும் கர்த்தர் அங்கே ஒரு என்ன சொல்றாரு? அமைதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகுல போயிட்டு இருக்கும்போது கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறது கடல். அவங்க ரைட்டு, நம்ம அவ்வளோதான், கரை போய் சேர மாட்டோம், ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இவனு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். கூப்பிட வேண்டியவரை கூப்பிடியா, அவர் விட்டு கொடுக்க மாட்டார், ஜீவனை காப்பாற்றுவார். நேராக போய் அவரை எழுப்புங்கடா, தூங்கிட்டு இருக்கிறார். நல்லா வசனம் சொல்லு, கப்பலின் ஓரத்திலே தலையணியை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு தான் போராட்டம், எனக்கு தான் நிம்மதி இல்லை. அவர் ஜாலியாக தான் இருப்பார். ஏன் தெரியுமா? அவர் எந்திரிச்சாருன்னா என் வாழ்க்கை எல்லாம் அமைதியாயிரும். இப்போ போய் அவரை கூப்பிட்டாங்க, தட்டி எழுப்பு, என்னடா பிரச்சனை உங்களுக்கு, என்னடா பிரச்சனை உங்களுக்கு, இங்கே ரொம்ப போராட்டமாக இருக்குது, எங்களுக்கு போட்டு உருட்டுது, நாங்கள் அவ்வளோதான் மேட்ருக்குது, விட்டு கொடுத்துச்சு இந்த கடல், இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடலில் மூழ்கிடுவோம் மாட்டிருக்குது, நீந்தி தான் கரை சேரணும், இதுக்காடா புலம்புறீங்க? எந்திரிச்சாரு, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார். அவ்வளோதான். ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையை, படகை, பொருளை எதையும் சேதப்படுத்தாமல் விட்டு கொடுக்காமல் காப்பாற்றினார். அப்ப ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு கடந்து போகும் பொழுது, என்ன வருஷமா இருந்தாலும் சரி, மலைத்தாழ்ச்சியான வருஷமா இருந்தாலும் சரி, உஷ்ணமா இருந்தாலும் சரி,
ஆண்டவர் சொல்றார், வருத்தமின்றி கனிகளை தப்பாம கொடுத்து கொண்டே இருப்பான். நம்பர் 7 கடைசி, ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அழகான வார்த்தை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. கவனிச்சிங்களா? அவருடைய கிருபை என்னை விட்டு ஒருபோதும் விலகாது. எது வேணாலும் விலகலாம். அநேக நேரம் நான் யோசிப்பேன், பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜபமும் பண்ணுறதில்ல, செய்ய வேண்டியது செய்யறதும் இல்லை, உருப்படியாகவும் வாழ்கிறதில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்றும் ஓட மாட்டேங்குது வண்டி. சரி, உலகத்தில்னாச்சும் ஒழுங்காக வாழு, அதையும் வாழ மாட்டேங்கிறான். இங்கிட்டும் ஒழுங்கு இல்லை, அங்கிட்டும் ஒழுங்கு, எதுவுமே. ஆனாலும் ஆண்டவர் ஏதோ கிருபையில் காப்பாற்றிட்டு இருக்கார். இந்த வசனத்தின்படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். பிடிச்சிட்டாரு, அதனால பிடிச்சி வச்சிருக்கிறார். உண்மையாலுமே நிறைய பேர் ஆண்டவர் பிடிச்சி வச்சிருக்கிறனால தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா பாருங்க, ஆமேன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா ஆமா, இந்நேரம் நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா அப்படின்னு ஓடி இருப்பாங்க. ஆண்டவர் நிறைய நேரம் பிடிச்சி வச்சு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறனால தான். எதுக்கு சொல்றேன்னா, மலைகள் விலகிடுது, பர்வதம் பிடுங்கிட்டு போயிடுது. ஆனாலும் இந்த கிருபைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது என்னை விட்டு விலகாமல் இருக்கிறபடியினால தான் இன்றைக்கு வரைக்கும். நியூஸில் நான் பார்த்தேன் ஒரு நியூஸு, ஒரு ஆள் வீட்டில் வாசை கூட்டிகிட்டு இருந்திருக்கிறாரு, கழுவிட்டு தண்ணி சலக்குன்னு வலிக்கிடுச்சு, டமான்னு கீழே விழுந்துட்டார். விழுந்தவர் செத்து போயிட்டார். என்னதுங்க? ஆமாம், அவ்வளோதான். வீட்டு வாசலை கூட்டிகிட்டு கழுவிட்டு இருந்தவர் பால்கனியை கால் வலிக்கி விட்டு விழுந்தாராம். மண்டை அடிபட்டு அப்படியே தலை அடிபட்டு அங்கேயே படுத்திருக்கிறார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் நினச்சிருப்பாரு நம்ம இப்போ கூட்டம் போதே செத்துருவோன்னு. இல்லை, கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் இந்த விலகாமல் இருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை விட்டு விலகாத ஆசீர்வாதம் நிறைய இருக்குதுப்பா. உன் உயிரும் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன். ஒரு ஜீவன் உனக்குள்ளே நான் விதையை வைத்திருக்கிறேன் என்றால் அதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இந்த நாள் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அங்க பாருங்களேன், நோ எண்டிங், நோ எண்டிங். எனக்கு இரக்கம் இல்லை சொல்லுங்க. எனக்கு இரக்கம், ஆமா, எனக்கு இரக்க குணம் இருக்கா? என்ன பார்க்குறீங்க? இருக்குது. எவ்வளோ இருக்குது? இருக்குது, அவ்வளோதான். எனக்கு அன்பு இருக்குதா? இருக்கு. எவ்வளோ இருக்குது? நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் அன்பு காட்டுங்க அப்படின்னா கம்மி தான் சொல்லிடலாம். வாயில் நிறையா, வாயில் எவ்வளோ வேணாலும் பேசலாம், ஆனால் செயல்பாட்டில் காட்ட முடியல. ஆனால் வசனம் சொல்லுது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த இரக்கம்தான் இந்த நாள் வரைக்கும் என்னை விட்டு கொடுக்காம வச்சிருக்குது. என்னை விட்டு கொடுக்காம வச்சிருக்கிறது கர்த்தருடைய இரக்கம். என்னை விட்டு கொடுக்காம வச்சிருக்கிறது கர்த்தருடைய தயவு. என்னை விட்டு கொடுக்காமல் வச்சிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இல்லைன்னா என்னைக்கோ
என்னைக்கோ போயிருக்கும். அநேக நேரங்கள் கர்த்தருடைய தயவு என்னை விட்டு போகவில்லை. அநேக நேரம் கர்த்தருடைய இரக்கம் என்னை விட்டு மாறவில்லை. அந்த கிருபையும் இரக்கமும் இருக்கனால தான் நம்ம இவ்வளவு ஓடிட்டு இருக்கிறோம். இல்லைன்னு வைங்களேன், கண்டிப்பா என்னால் ஓட முடியாது. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு சொல்லுங்க முடிவே இல்லை, முடிவே இல்லை, முடிவே இல்லை, முடிவே இல்லை, முடிவில்லை. விட்டு போகாத ஆசீர்வாதம் அநேகம் உண்டு. நம்மை விட்டு போகாத அநேக நன்மைகள் இருக்கிறது. நம்மை விட்டு போகாத அநேக கிருபைகள் இருக்கிறது. நம்மை விட்டு போகாத அநேக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அதை தேடி ஓடணும். அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள். அது உன்னை காத்துக்கொள்ளும். நம்ம நிறைய நேரம் எதை தேடி ஓடணுமோ அதை தேடி ஓடாம வேற எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறபடினால தான் அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த காலை வேளை ஆவியானவர் நம்மோடு சொல்றார். இந்த காலை வேளை ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது தான். நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நீ என்னை விட்டு விலகாம இரு. எந்த நிலை வந்தாலும் சரி நீ என்னை விட்டு விலகாமல் இரு. எந்த நிலை வந்தாலும் சரி என்னை விட்டு விலகாத. விலகி போகிறதல்ல, விலகி போகாத நன்மைகள், விலகி போகாத ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். சொல்லுங்க, நம்மை தேடி வரும். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, சொல்லுங்க, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்லுங்க, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே இது என்னை விட்டு போயிருமோ, இது எனக்கானது இல்லையோ, அநேக நேரம் நான் தேடிக்கொண்டிருக்கிறது, அநேக நேரம் நான் தேடிக்கொண்டிருக்கிறது, நான் தேடிக்கொண்டிருக்கிறது, நான் தேடி போகிறது, அது தேவனால் நியமிக்கப்பட்டதா, அது விட்டு கொடுக்காதவைகளா இருக்கிறவைகளா, அது எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதா? வசனம் சொல்லுது, எப்பொழுதும் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல, எப்பொழுதும் நிலைத்திருக்கிற சீயோன். Yes, my Jesus. நான் தேடி ஓடுகிறதல்ல, என்னை தேடி வருகிறது. நான் தேடி ஓடுகிறதல்ல, என்னை தேடி வருகிறது. என்னை தேடி வருகிற ஆசீர்வாதம், என்னை விட்டு போகாத 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 ஆசீர்வாதம், நிரந்தரமாயிருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என்னை விட்டு போகாத ஆசீர்வாதம், என்னை விட்டு நீங்காத கிருபை, என்னை விட்டு போகாத நன்மைகள், எப்பையும் நிலைத்திருக்கிற நன்மைகள், எப்போதும் என்னோடு கூட இருக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. விட்டு விலகாத ஆசீர்வாதம். அநேக நேரம் நாங்க விட்டு 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 விலகி போயிடுறோம். அநேக நேரம் நாங்க விட்டு விலகிடுறோம். ஆனா நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகிறதே இல்லை. அநேக நேரம் எங்களுடைய இருதயம் உமக்கு தூரமாய் போகிறது. ஆனால் அநேக நேரம் நீர் மறுபடியும் எங்களை கட்டுகிறீர். எங்களை விட்டு விலகாமல் இருக்கிற தேவனே, எங்களோடு இருந்து இம்மட்டும் நடத்தினரே, இனிமேலும் எங்களை நடத்துவீராக. எங்களை விட்டு போகாத ஆசீர்வாதங்கள் எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.